வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான இலக்கிய பகுதிக்குள்ள ஆழமாக போக போறோம். வள்ளலார் அருளிய திருவருட்பா, அதுல முதல் திருமுறை, அதுல 17வது அத்தியாயம், தலைப்பு நெஞ்சோடு புலத்தல். இதுல 241 முதல் 251 வரைக்கும் ஒரு 11 பாடல்கள் இருக்கு. இந்த குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நெஞ்சோடு புலத்தல் கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த தலைப்பே கவனத்தை ஈர்க்குது. புலத்தல்னா என்ன? ஊடல் கொள்றது, கொஞ்சம் கோவப்படுறது, இல்லனா வருத்தப்படுறது. ஆனா இங்க வள்ளலார் யார்கிட்ட புலக்கிறார்? வேற யார்கிட்டயும் இல்ல, தன் சொந்த நெஞ்சுகிட்டேயே. தன் மனசு கூடவே பேசுறார். அதோட தப்பான போக்குகள், அதனால தனக்கு வர்ற வருத்தங்கள், சில சமயம் கோபம், இதையெல்லாம் சொல்றார். இந்த பாடல்கள் வழியா வள்ளலாரோட அந்த மனப்போராட்டத்தையும் இறையருளை அடையணுங்கிற அவரோட ஏக்கத்தையும் நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். ஆமா. இது பக்தி இலக்கியத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உத்தி. ஒரு பக்கம் ஆன்மாவோட உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் அத கீழே இழுக்கிற மனசோட அலைபாயிர தன்மை. இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை இது காட்டுது. வள்ளலார் இங்க என்ன பண்றாருன்னா, தணிகை மலையில இருக்கிற முருகனோட அருளை நினைக்காம சின்ன சின்ன உலக விஷயங்கள்ல சிதறி ஓடுற தன் மனசோட ஒரு நேரடி உரையாடல் நடத்துறார். இது ஒரு விதத்துல தம் மனச தானே கண்டிச்சு சரிப்படுத்த அவர் பண்ற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி முழுசும் அவர் தன் மனசு மேல எவ்வளோ ஒரு விரக்தியோட மனக்கசப்போட இருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, நேரடியா அந்த பாடல்களுக்குள்ள போவோம். வள்ளலாரோட முதல் ஆதங்கமே தன் மனசு இறைவனை மறந்துடுச்சுங்கிறது தான். முதல் பாட்டிலே 241 இத கொட்டி தீர்க்கிறார் பாருங்க. வா வா என்ன அருள் தணிகை மருந்தை என்கண் மாமணியை பூவாய் நரவை மறந்தவனால் போக்கின்றதுவும் போதாமல். அதாவது வாவான அன்பா பூப்பிடுற அருள் தர்ற தணிகை மலையில இருக்கிற அருமருந்தான முருகனையும் தன் கண்ணோட மணி மாதிரி இருக்கிறவனும் பூல் இருக்கிற தேன் மாதிரி இனியவனுமான அந்த இறைவனை மறந்து நாட்களை வீணா கழிச்சது பத்தாதுன்னு அப்படின்னு தன் மனச நொந்துக்கிறார். ஆமா, இங்க இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர், பேரின்பம் தரக்கூடியவர்னு சொல்ல வள்ளலார் பயன்படுத்துற உருவகங்களை கவனிக்கணும். தணிகை மருந்து, கண் மாமணி, பூவாய் நரவு, இது பாடல் 241ல. அடுத்த பாட்டிலேயே 242ல மலை அமுது, அப்புறம் காயா கனி, அதாவது மரத்திலேயே பழுத்த கனி மாதிரி சுவையானவர்னு சொல்றாரு. அப்புறம் தணிகை கற்பகம், பாடல் 244, கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக மரம் மாதிரி. தேவு, பாடல் 245, தெய்வம் சாமி, பாடல் 246, தலைவன்னு பல உயர்ந்த பெயர்கள்ல இறைவனை சொல்றார். இவ்வளவு பெரிய அருமருந்து மாதிரி இருக்கிற இறைவனை நினைக்க வேண்டிய மனசு அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகுதுங்கிறது தானே வள்ளலாரோட ஆதங்கம். அவர் மனச பார்த்து சொல்ற மாதிரி இருந்தாலும் இது நமக்கும் பொருந்தும் இல்லையா? இறைவனோட அருளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல மன அலையுதுன்னு சொல்றாரு. ஆமா, பாடல் 241ல மூவா முதலின் அருட்கேளா மூட நினைவும் அப்படிங்கிறாரு. அதாவது எப்பவும் மூப்படையாத அந்த முதல் பொருளான இறைவனோட அருளுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத முட்டாள்தனமான எண்ணங்களையே மனசு நினைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பாடல் 242ல ஈயா குடியர் தமக்கின்றி ஏலா நினைவும் இன்றெண்ணி, கொடுக்க மனசே இல்லாத கஞ்சர்களுக்காக பொருந்தாத தேவையே இல்லாத விஷயங்களையெல்லாம் மனசு நினைக்குதுங்கிறாரு. இது மாதிரி பயனில்லாத சிந்தனைகள்ல மனம் சிக்கிக்குது. பயனில்லாத சிந்தனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் உலக ஆசைகள்ல மனம் சிக்கி தவிக்கிறதையும் சுட்டி காட்டுறார். பாடல் 246ல பாருங்களேன். பொன்னால் மண்ணால் பூவையரால் புலம்பி வருந்தும் புல் நெஞ்சே, பொன் மேல நிலம் மாதிரி செல்வம் மேல அப்புறம் பெண்கள் மேல ஆசைப்பட்டு புலம்பித் தவிக்கிற அற்ப மனமேனு தம் மனசையே கடிஞ்சிக்கிறார். லாம் கல்லுண்டந்தோ வெறி கொண்டாய், அதாவது உலக பெண்கள் மேல உள்ள மயக்கம்ங்கிற கள்ள நீ குடிச்சு அதனால வெறி பிடிச்சு அலையிற மனமேன்னு சொல்றார். ஆக இறைவனை மறக்கிறது, வீணான எண்ணங்கள்ல மூழ்கிறது, அற்பமான உலக ஆசைகள்ல சிக்கிறது, இதுதான் தன் மனசு மேல வள்ளலார் வைக்கிற முதல் முக்கியமான குற்றச்சாட்டு. சரி, மனம் இப்படி இறைவனை மறக்கிறதுனாலும் தப்பான வழியில போறதுனாலும் தனக்கு என்ன விளைவுகள் வந்துச்சுன்னு வள்ளலார் ரொம்ப தெளிவா நேரடியாவே தன் மனசுகிட்ட சொல்றாரு. இதுல எந்த மறைப்பும் இல்ல. மொதோ பாட்டிலேயே 241 ஆரம்பிச்சிடுறார். ஆவா நெஞ்சே எனக் கெடுத்தாய், ஐயோ மனமே நீதான் என்ன கெடுத்துட்ட அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பாருங்க. அடுத்த பாட்டிலேயே 242 மாயா என்றன் வாழ்வழித்தாய் மனமே,
என் அழிவே இல்லாத மேலான வாழ்வை நீயே அழிச்சிட்ட மனமேங்கிறார். ஆமா, இதே வருத்தம் இதே ஆற்றாமை மத்த பாடல்கள்லயும் தொடருது. பாடல் 245ல உன்றன் வஞ்சகத்தால் நானும் இழந்தேன் பெருவாழ்வை. உன்னோட வஞ்சகத்தால தான் நான் என் மேலான வாழ்வை இழந்துட்டேன் என்கிறார். பாடல் 246ல இன்னும் கொஞ்சம் விரிவா உன்னால் என்றன் உயர் இழந்தேன் உற்றார் இழந்தேன். உன்னோட தப்பான போக்கால என் உயர்வை இழந்தேன், என் சொந்தக்காரங்களை இழந்தேன் என்கிறார். கடைசியா பாடல் 250ல கேக்குறது நம்மளையே உழுக்குது. என்னை நரகில் தள்ளும் படிக்கோ தலைப்பட்டாய். என்ன நரகத்துல தள்ளுறதுக்காகவே நீ இத்தனை வேலையும் செய்றியா மனமே அப்படின்னு கேக்குறார். இந்த வரிகளை கேட்கும்போது வள்ளலார் தன் துன்பங்களுக்கெல்லாம் தன் மனசோட கட்டுப்பாடில்லாத ஓட்டத்தையும் அதோட தப்பான நாட்டங்களையுமே மூல காரணம் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, தன் மனசு என்ன தப்பு செய்யுது, அதோட விளைவு என்னன்னு பார்த்தோம். ஆனா வள்ளலார் அதோட நிக்கல. அவர் அதை நேரடியா எதிர்கொள்றார். அடுத்ததா தன் மனச வள்ளலார் எப்படி கடிஞ்சுக்கிறார், என்னென்ன வார்த்தைகளால திட்டுகிறார்னு பாருங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல, ரொம்ப கடுமானவை. ஆமாம், அந்த வார்த்தைகளோட தீவிரமே வள்ளலாரோட மனநிலைய காட்டுது. பாடல் 243ல சவலை மனம் என்கிறார். அதாவது சோர்ந்து போன பலமில்லாத மனம்னு அர்த்தம். பாடல் 244ல புலங்கட்டாய் என்கிறார். அறிவை இழந்தவனேன்னு அர்த்தம். அதே பாட்டுல பேயோ நாயோ மனமே என்று கேக்குறார். நீ பேய் மாதிரி இருக்கியா இல்ல நன்றி கெட்ட நாய் மாதிரி இருக்கியான்னு கேக்குறார். பாடல் 247ல மூட முழுநெஞ்சே முழு முட்டாள் மனமே என்கிறார். பாடல் 246ல புல் நெஞ்சே அற்பமான மனமே. பாடல் 248ல வல் நெஞ்சே ரொம்ப கடினமான இரக்கமே இல்லாத மனமே என்கிறார். நினைச்சு பாருங்க, நம்ம மனச நாம எப்பவாவது இப்படிப்பட்ட வார்த்தைகளால திட்டிருப்போமா? இது கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு விரக்தி நம்மள பல பேர் உணர்ந்தாலும் இவ்வளவு தீவிரமா வெளிப்படுத்த தயங்குற ஒரு உணர்வு இது. ரொம்ப சரி. இது அவரோட ஆழ்ந்த விரக்தியையும் தன் மனசோட போக்க தன்னால கட்டுப்படுத்த முடியலேங்கிற ஆற்றாமையையும் மனக்கசப்பையும் அப்படியே காட்டுது. அது மட்டும் இல்லாம மனசோட குணங்களை அவர் எப்படி வரிசைப்படுத்துறாருன்னு கவனிக்கணும். அது ஒரே இடத்துல நிக்காம எங்கும் திரிந்தோடி பாடல் 744 அலைஞ்சிட்டு இருக்குங்கிறார். தான் செஞ்ச நன்றி அது மறந்துடுச்சுன்னு குற்றம் சொல்றார். யான் செய்த நன்றி மறந்தாய் பாடல் 248. அது வஞ்சகம் செய்துங்கிறார். உன்றன் வஞ்சகத்தால் நானும் இழந்தேன் பெருவாழ்வை பாடல் 245. அத தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குது. கலைக்கும் தொழில் கொண்டெனை கலக்கம் கண்டாய் பாடல் 247. அது நிலையற்றது, ஒரு நிமிஷம் கூட ஒரே இடத்துல நிக்காது. கண்டவிடத் தேகா நின்றாய் அவ்விடத்தும் பொருந்தாய், மீண்டும் புகுவாய் பின் போவாய் வருவாய் பாடல் 251. கடைசியா ரொம்ப முக்கியமா தன்னை அலைக்கழிக்கிற ஒரு கொடிய விஷம் அதுங்கிறாரு. அலைக்கும் கொடிய விடம் நீ என்றறிந்தேன் முன்னர் அறிந்திலனே பாடல் 247. மனசோட இந்த செயல்பாடுகளை பத்தின வள்ளலாரோட இந்த உள்நோக்கிய பார்வை நமக்கெல்லாம் சுய விழிப்புணர்ச்சியோட அவசியத்தையும் மனச கவனிக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தையும் உணர்த்துது. மனசு இப்படி எல்லாம் அலையுது, விஷம் மாதிரி கெடுக்குதுன்னு சொன்ன வள்ளலார் அடுத்ததா ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்படி அலையறதால, இப்படி உலகப்பற்றுல சிக்கிறதால மனசு எதை சாதிச்சது, என்ன பயன் அது கண்டுச்சு? முதல் 2 பாடல்கள்லையும் 241, 242 நீதான் ஆவாயோ நீதான் வாழ்வாயோன்னு கேட்கிறார். அதாவது இப்படி செய்யறதால நீ பெரிய ஆளாயிடுவியா, நீ உண்மையான வாழ்வை அடைஞ்சிடுவியா தம் மனசையே கேட்கிறார். பாடல் 243ல சவலை மனம் நீ சாகாயோ, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கமுள்ள நீ ஏன் அழிஞ்சு போக மாட்ட அப்படின்னு கேட்கிறார். பாடல் 247ல பலனியன் கண்டாயே, இப்படி அழிஞ்சு திரியறதால என்ன பயனை நீ கண்டன்னு கேட்கிறார். பாடல் 248ல வலதை அழித்தாய் வலதோடு நீ வாழ்வாய் கொள்ளோ வல் நெஞ்சே, என் பலத்தை நீ அழிச்சிட்ட, இப்படி என்ன அழிச்சிட்டு நீ மட்டும் நல்லா வாழ்ந்துடுவியோ கடின மனமேன்னு கேட்கிறார். இந்த கேள்விகள் எல்லாம் மனசோட பயனில்லாத அலைச்சல்களையும் அதனால எந்த நன்மையும் இல்லைங்கிறதையும் அழுத்தமா சொல்லுது. சரி, மனம் இப்படி அலையுது, கெடுக்குது, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெளிவா சொன்ன பிறகு வள்ளலார் அது எதை செய்யணும்னு விரும்புறார். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. மனசு செய்ய தவறுனது, ஆனா செய்ய வேண்டியது எது? வள்ளலாரோட விருப்பம் ரொம்ப தெளிவா இருக்கு. மனசு தணிகை முருகனை நினைக்கணும், அதுதான் அதோட உண்மையான வேலை, அதோட நோக்கம்.
பாடல் 247ல இத நேரடியாவே சொல்றாரு. நிலைக்கும் தணிகை என்னரசை நீயும் நினையாய். நிலையான பேரின்பத்தைத் தரக்கூடிய தணிகை மலை அரசனான முருகன நீ நினைக்கவே மாட்டேங்கிறேன்னு என்கிறாரு. கடைசி பாடலான 251லயும் இதையே மறுபடியும் சொல்றாரு. புகழ் தணிகை மருந்தாய் நின்ற குகனடியை வழுத்தாய். புகழ் பெற்ற தணிகை மலையில அருமருந்தா இருக்கிற குகனோட திருவடிகளை நீ வணங்கவே மாட்டேங்கிறேன்னு என்கிறாரு. அந்த இறைவனை நினைக்கிறது தான் உண்மையான உயர்வுக்கும் அந்த பேரின்பமான வாழ்வுக்கும் வழின்னு வள்ளலார் உறுதியா நம்புறாரு. பாடல் 243ல இத அழகா சொல்றாரு. வாழும்படி நல் அருள் புரியும் மருவும் தணிகை மலைத்தேனை சூழும்படி அப்படின்னு ஆரம்பிச்சு, நாம வாழ்றதுக்கு ஏத்த நல்ல அருளை வழங்குற தணிகை மலைத்தேனான முருகனை சூழ்ந்து அவரை நினைக்கணும்னு சொல்றார். உண்மையால மனசு தனக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும்னு தான் வள்ளலார் எதிர்பார்த்தார். பாடல் 249ல இது ரொம்ப அழகா உருக்கமா வருது. நெஞ்சே உகந்த துணை எனக்கு நீ என்றறிந்தேன் நேசித்தேன். மனமே நீந்தான் எனக்கு ரொம்ப புடிச்ச நான் விரும்பின துணைன்னு நினைச்சு உன்னை நான் நேசிச்சேன்னு நினைக்கிறார். ஒரு நண்பன மாதிரி துணையா மாதிரி மனச பாத்திருக்கார். ஆனா அந்த மனசு அந்த துணை என்ன செஞ்சது? அதே பாடல்ல வள்ளலார் தொடர்றார். மஞ்சேர் தணிகை மலை அமுதை வாரிக்கொள்ளும் போதென்னுள்ளே நஞ்சே கலந்தாய். மேகங்கள் தவழ்ற தணிகை மலை அமுதமான இறை அனுபவத்தை நான் அள்ளிப்பருக முயற்சிக்கும் போது அந்த அமுதத்திலேயே நீ விஷத்தை கலந்துட்ட என்றார். என்ன ஒரு வலிமையான வேதனை நிறைஞ்ச உருவகம் இது! இறை அனுபவம்ங்கிற அமுதத்தையே கெடுக்கிற ஒரு விஷமா மனசு செயல்படுதுன்னு சொல்றார். அதனால இந்த மனசோட கெட்ட நட்பிலிருந்து, இந்த விஷம் கலக்கிற துணைகிட்ட இருந்து விடுபட அவர் ஏங்குறார். அதே பாடல்ல 249 தொடர்றார். உன் உறவு நன்றே, இனி உன் நட்பகன்றால் ஒயிஞ்சேன். உன்னோட நட்பு ரொம்ப நல்லதுதான், இது ஒரு மாதிரி கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இனிமே உன் நட்பு என்னை விட்டு போனாதான் நான் பொழப்பேன் என்கிறாரு. அப்படி அந்த நட்பு போகலைன்னா என்ன ஆகும்? இலையேழ் வண்ணரகத்துள்ளேன், இல்லைன்னா நான் கொடிய நரகத்துல தான் இருப்பேன், வேற எதையும் அடைய மாட்டேன், கொள்ளேன் ஒன்றையுமே என்கிறார். மனசோட இந்த தப்பான நட்பே தன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும்னு அவர் பயப்படுறாரு. இந்த மனசோட தப்பான போக்குனால, இந்த விஷம் கலந்த நட்புனால எதை இழந்ததா அவர் உணர்றார்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெருவாழ்வை பாடல் 245, அதாவது மேலான வாழ்வை இழந்ததா சொல்றார். உயர்வு பாடல் 246, தன் நிலைமையிலிருந்து தாழ்ந்துட்டதா சொல்றார். அப்போ அடைய வேண்டிய இலக்கு எது? அது இறைவனோட அருள். ஆனா மனசோ அது அறிய மாட்டேங்குதுன்னு பாடல் 248ல சொல்றார். குல தெய்வமுமாய் கோவாய்ச்சர் குருவாய் நின்ற குகனருளே நலதென்றறியாய். குலதெய்வமாகவும் அரசனாகவும் உண்மையான குருவாகவும் இருக்கிற அந்த குகனோட அருள் தான் எல்லாத்தையும் விட நல்லதுங்கிறத நீ அறியாம இருக்கிய மனமேங்கிறார். அந்த அருளை பெறுறது தான் வள்ளலாரோட ஒரே நோக்கம். ஆனா மனசு அதுக்கு பெரிய தடையா நிக்குது. ஆக திருவருட்பாவோட முதல் திருமுறையில வர்ற இந்த நெஞ்சொடு புலத்தல்ங்கிற 11 பாடல்கள் இருக்கிற பகுதி வள்ளலாரோட ரொம்ப தீவிரமான உள்ளுக்குள் நடந்த ஒரு பெரிய போராட்டத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. தணிகநாதனான முருகப்பெருமான நினைக்க விடாம பொன் மண் பெண் மாதிரி உலக மாயைகள்லையும் வீணான எண்ணங்கள்லையும் தன்னை அலைக்கழிக்கிற தன் சொந்த மனசு மேல அவர் கொண்ட ஆற்றாமையையும் கோபத்தையும் அதனால ஏற்பட்ட பெரிய துன்பத்தையும் அதோட விளைவா இழந்த மேலான வாழ்வையும் ரொம்ப வெளிப்படையா உணர்ச்சி பூர்வமா பதிவு செய்றார். இது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுது? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கூட நம்மளோட உயர்ந்த லட்சியங்களுக்கும் நம்ம மனசோட அலைச்சல்களுக்கும் நடுவுல இப்படி ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு, இல்லையா? நிச்சயமா. வள்ளலார் தன் மனசுக்கு சொன்ன அந்த குணாதிசயங்களை ஒரு தடவை தொகுத்து பாருங்க. இறைவனை மறக்கிறது, தேவையில்லாததுல கவனம் போறது, ஒரு இடத்துல நிக்காத நிலையற்ற தன்மை, செஞ்ச நல்லத மறக்கிறது, வஞ்சகம் பண்றது, குழப்பத்தை உண்டு பண்றது, கடைசியில விஷம் மாதிரி கெடுக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் மனசு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார்? தணிகை முருகனை விடாம நினைக்கணும், அவரோட அருளை மட்டும் தேடணும். இந்த பாடல்கள்ல வர்ற வள்ளலாரோட உணர்ச்சிகளோட தீவிரம், கோவம், விரக்தி, வருத்தம், ஏக்கம் இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மனசோட போராடுறதுங்கிறது இவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம்னு இது காட்டுது. இங்க வள்ளலார் சொன்ன மாதிரி எந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடையணும்னாலும் அது ஆன்மீகமா இருக்கலாம், இல்ல உலக விஷயமா இருக்கலாம்.
அலைபாயிர மனச அதோட போக்குல விடாம அதோட தீவிரமா போராடி அத நல்ல வழிக்கு திருப்ப வேண்டியதோட அவசியத்தை இது உணர்த்துது. இது தானா நடக்காது, இதுக்கு ஒரு முயற்சி தேவை. நிறைவா வள்ளலார் இந்த பகுதியோட கடைசி பாடல்ல 251 சொல்ற ஒரு வரியோட முடிக்கலாம். தன் மனச பார்த்து அவர் சொல்றார், திருந்தாய் நெஞ்சே, நின் செயலை செப்ப எனக்கு திடுக்கிடுமே. திருந்தவே மாட்டியா மனமே, நீ செய்யற வேலைகளை பத்தி சொல்ல எனக்கே நெஞ்சு அதிர்ச்சி ஆகுதுங்கிறார். இது நம்மள ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு வரி. ஒருவேளை ஒரு நாள் முழுக்க நம்ம மனசோட ஓட்டங்கள் அது எங்கெங்க போகுது, என்னென்ன நினைக்குது, என்னென்ன செய்யுதுங்கிறத நாம ஒரு சாட்சி மாதிரி தள்ளி நின்னு கவனிச்சா, வள்ளலாருக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கும் நம்ம மனசோட செயல்களை பார்த்து அதிர்ச்சியா இருக்குமா? நம்மளோட உயர்ந்த நோக்கங்கள்ல, நம்ம லட்சியங்களை அடையிற பாதையில நம்ம மனசே நம்ம அறியாமையே ஏதாவது ஒரு நஞ்சை கலந்து நம்மள திசை திருப்புதா? இந்த உரையாடலுக்கு அப்புறம் நீங்க தனியா சிந்திச்சு பார்க்க இது ஒரு முக்கியமான புள்ளி. வள்ளலாரோட நெஞ்சுர புலத்தல் பத்தின இந்த விரிவான பார்வையை இதோட நிறைவு செய்வோம்.